நமக்கு ஆதரவாக பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராம் வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களில் நிறைய பேர் நாங்கள் சென்னையில் சில பேர் பார்த்தோம் இல்லைங்களா? அன்னைக்கு பார்க்கும் பொழுது அப்போ நம்ம அருள் உள்ளே இருந்தார். உள்ளே இருக்கும் பொழுது நம்ம அன்னைக்கு கேட்டாங்க, வெளியே வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அது இன்னைக்கு இவங்க எல்லாரும் வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஒவ்வொருத்தருடைய மன உறுதி. இன்னைக்கு இவ்வளவு மன உறுதியோட இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த போராட்டம் மூலமா ஒரு 7 பேர் சிறைக்கு போனாங்களே, 20 பேர் போனாங்க இல்லையா? அதுல 7 பேர் மேல குண்டர் சட்டத்தை வேற போட்டாங்க. அப்போ இதனால என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த மேல்மாவில் நடக்கக்கூடிய இந்த 11 கிராமங்கள்ல நடக்கக்கூடிய அநியாயம், அரசு செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருக்கு. இந்தியால பல இடங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போதான் அதனாலதான் இன்னைக்கு என்ன இருக்கு, தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்ல இருந்தும் உங்களுக்கான ஆதரவு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி விவசாயிகள் பல இடங்கள்ல, நமக்கு இது ஒரு இடம் 2 இடம் இல்லை, சுதந்திரம் கிடைச்சதுல இருந்து அவங்களுடைய நிலம், உங்களுடைய நிலம், நீங்க என்ன கேக்குறீங்க? என் நிலம் என் உரிமை அப்படின்னு கேக்குறீங்க. அவங்களுடைய நிலத்திலேருந்து அந்த நிலத்தை பிடுங்கி அந்த நிலத்துக்கு எதுவும் கொடுக்காம அவங்க நிலத்துல இருந்து 6 கோடி மக்களுக்கும் மேற்பட்டவங்களை நம்ம சுதந்திரத்திலேருந்து இந்தியாவில வெளியே ஏத்தி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு மக்கள் ஏழ்மையில இருக்கிறாங்க. இல்ல மக்களுடைய ஏழ்மையை உருவாக்குவதே எப்படி? இது போன்ற நிலங்களை பிடுங்கி இந்த மாதிரி பண்ணக்கூடிய வேலைகள்னாலதான். இத பல விவசாயிகள் பல இடங்கள்ல உங்களை மாதிரி போராட்டத்துடைய விளைவுதான் 2013 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்? அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாம விவசாயிகளுடைய நிலத்தை எடுக்கக்கூடாது ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்தியாவில். அப்போ ஏன் கொண்டு வராங்க? ஏன்னா சுதந்திரத்துல இருந்து 6 கோடி மக்கள் அவங்க நிலத்துல இருந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வருது, இங்க ஒரு கம்பெனி வருது, அங்க ஒரு அது வருதுன்னு சொல்லி, அது வருதோ இல்லையோ, ஆனா அவங்கள